வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய இந்த போட்டி தேர்வுகள் எப்படி ஒரு மாணவர் தயாராகணும், உங்களுடைய அகாடமியினுடைய அனுபவங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ரொம்ப வியப்பில் ஆழ்த்திய ஒரு நிகழ்வு அப்படின்னா, ஒரு பார்வையற்ற ஒரு பெண் யூபிஎஸ்சி எக்ஸாமை கிளியர் பண்ணி இன்னைக்கு பிரான்ஸ்ல இந்திய வெளியுறவுத்துறையில பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க சேர்ந்தப்ப அவங்களோட மனநிலை எப்படி இருந்தது, அவங்களை எப்படி நீங்க பயிற்சி கொடுத்து தயார்படுத்துனீங்க? ஆக்சுவலாக ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு இளைஞர் சமுதாயத்தை அமைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த அகாடமி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தன்னம்பிக்கையை ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவர் கொடுக்குற பட்சத்தில் இமிடியேட்டாக அந்த மாணவரை போய் சேருது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு அகாடமிக்கு வர்றப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு வர்றப்ப எப்படி எல்லாருமே அவங்கள கிண்டல் கேலிகள் பண்ணுவாங்களோ அதே போல் தான் பெனோவையும் நிறைய பேர் கிண்டல் கேலிகள் பண்ணாங்க. நாங்கள் இத்தனை வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், பட் நீங்கள் எங்களால் கிளியர் பண்ண முடியல, ஹவ் யூ ஆர் கோயிங் டு கிளியர் திஸ் எக்ஸாம், இப்படிலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அவங்க மிகப்பெரிய இன்றைக்கி ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முதல்ல அவங்களுடைய தன்னம்பிக்கை தான் நான் சொல்லணும். அந்த கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது.